ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மயம் உண்டாக ஆராதிப்போம். தேவனுடைய மகத்துவமான நாதன் தேவன் துதிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். ஒன்று சேர்ந்து நாங்கள் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். செய்வோம். மகா இரக்கமான நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஒருமனப்பட்டு இந்த இடத்துல கூடி வர செய்தீங்க, அதுக்காக நன்றி.
ஆண்டவருடைய இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு கனத்தை செலுத்தவும் துதிபாடங்களை பாடவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் கூட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுக்க தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். தேவனே இந்த நாள் வார்த்தை கொடுக்கிறவருடைய காரணம் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வளரிடத்தில் சௌரனை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல இன்னும் பலனை கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்ப போகிற கை கோடி ஸ்தோத்திரம். தேவ பிரசனத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை கலந்து கொள்ள கிருபைதாரும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் நாங்கள் இணைந்து ஜெபிக்க போகிறோம். உலகம் எங்கும் நடந்து முடிந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இப்படி நடந்து கொண்டிருக்க ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனையில் தேவன் பெரிய காரியங்கள் செய்திருந்த நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நடந்து கொண்டிருக்க ஆராதனையில் தேவன் புதிய காரியங்களை செய்யுங்க. உலகம் அங்கும் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையின் கூடாரங்களை தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். நீதிமான்களின் கூடாரங்களின் கம்பீர சத்தம் என்று சொன்னபடி ஜனங்கள் ஏகமாய் துதிப்பார்களாக. சுவாசமுள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதாக வேதம் சொன்னபடி கர்த்தாவே இந்த நாட்களை கர்த்தரை துதிக்கும்படியாக ஒவ்வொரு சபையும் பலப்படுத்த போகிற கைகோடு நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்கள் செய்கிறனால ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை எடுத்து பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்யும். உங்களுடைய திரைக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது சங்கீத வாசனை கல சொல்ல போகிறோம். சங்கீதம் முதலாவது வச்சு வாசிப்பாங்க 150வது சங்கீதத்தை. தமிழை வாசிப்போம். அவருடைய வல்லமையுடைய கிரிகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை சொல்லி அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். ஜாலோடும் தீக்குழலோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சோரமான தேவனை ஆராதிக்க எல்லோரும் இணைந்து நாங்கள் ஆராதிப்போம். கிரியலுக்காக அவரை துதியுங்கள் என்று மகத்துவத்துக்காக அவருடைய மாட்சிமை பெருகிய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனார், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்த தேவனார், வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இருவரும் ஒவ்வொரு கூடுமிடத்தில் நான் இருக்கிறாயிருக்கேன் என்று சொன்னவர் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் எங்கள் மத்தியில் எழுந்தள்ளியிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலே அவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய், துணையாளராய், மருத்துவராய், எங்கள் வாழ்க்கையிலே எல்லாமாய் வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துயர்மைக்கும் மருத்துவரே எங்கள் துதிக்கு பார்க்கின்றேன் என்று சொல்லி உணர்ந்து எல்லோரும் பாடுவோம். அவர் எங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவனம், சோத்துபவர்களுக்கு பலம் கொடுக்கிற ஒரு சத்துவத்திற்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், பெரியவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்தவரே, நான் மாம்சமாயாவருக்கு தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்றவரே, அதிசயங்களை செய்தவரே, அற்புதங்களை செய்தவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, இதுவரை உதவி செய்த எபினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா ஈரே, சுகந்தந்த யெகோவா ராப்பா
தந்த ஏசடா சமான் தந்த யோவாசாலோ எங்களை கண்ணோக்கி பார்க்கிறோமி எங்களை பரிசுத்தமாக்குற யோவாமைக்காதே எங்களுக்கு நீதி நியாயம் நேர யோவாசிக்கேடு இறக்கமன தேவனாயே நமன் இவள் தேவனாயே தாய் உண்மைகள் தேவனாயே ராஜும் என் கடவுள் மகாதேவனே ஏகிப்போர் வல்லமல்லதவரே ஏவெல்லாம் சதாகாலம் உள்ளவரே ஸ்திரியாந்தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காவலன் பாரகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே உன்னை என் உள்ளங்கைகள் வரைந்துள்ளேன் மகன் கண்ணும் இருக்க என்று சொன்னவரே இயேசுவே உமக்கு நன்றி அல்லேலூயா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டு துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டு துணை
நீதிமானாய் மாற்றினீரே. ஆமென். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவிக்கு உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவிக்கு உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதிலாய் வந்து பாதுகாத்தவரே, எலிசாவை சுற்றி அக்கினி விரதங்களோடு கூட இருந்து பாதுகாக்கிறவரே, இன்னும் எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறவரே, கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தைப் போல் அசையாமல் இருப்பார்கள் என்று சொன்னவரே, எருசலேமை சுற்றி பர்வதங்கள் சூழ்ந்திருக்குமா போல கர்த்தரை நம்பர்களை சுற்றி இருக்கிறவரே, கல்வாரி சிலுவையினாலே எங்கள் சாபங்கள் யாவையும் உடைத்தவரே, தேவ அன்பை எங்களுக்கு ஊற்றினவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை நீதிமான்களாய் மாற்றினவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் அவருடைய கிருபை, அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சமூகத்திலே கூடி வரும் பொழுதுதான் அவருடைய கிருபை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் நாளுக்கு அவருடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது, அவருடைய கிருபை தான் எங்களை நடத்துகிறது என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். அல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் திருவயிறு, தாங்கி நடத்த திருவயிறு, தாங்கி நடத்தும் திருவயிறு, தாங்கி நினைத்த திருவயிறு, தாயும் தாயும் அறிவித்தாலும் பயவத்தாலும் திருவயிறு, தந்தையும் தாயும் அறிவித்தாலும் பயவத்தாலும் திருவயிறு, அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, என்னை நினைக்கும் கிருபையிலே, என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபையிலே, அப்பாவும் கிருபைகளால்
எங்களை தாங்கி நடத்தும் கிருபையே, எங்களை சூழ்ந்து கொள்ளும் கிருபையே, உம்மை நம்புதலுக்கு கிருபை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறப்பா. ஒருபோதும் கைவிடாதவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகிடாதவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். காலைதோறும் புது கிருபை அளிக்கிறவரே, உம்முடைய சமூகத்திலே உம்முடைய கிருபையை புதுப்பிக்கிறவரே, காலைதோறும் புது கிருபை அளிக்கிறவரே, மாறாத உம்முடைய கிருபை அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகினாலும் என் கிருபை நானோடு பண்ண சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலகினேன். இங்கே மனதில் கற்று சொல்றாங்க 54 வாக்கு கொடுத்தவரே, வாக்கை நிறைவேற்றுகிறவரே, நாங்கள் இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. இப்பது நிர்மலமாக இருப்பது உம்முடைய கிருபை. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவின் நாம ஆராதனை, ஆகாவும் நாம ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்னும் நாமத்தை, ஆராதனை, ராஜாவும் நாமத்தில் ஆராதனை, எல்லா நாமத்திலும் மேலானவர், பாடுவேன் நான் என்னும் நாமத்தை. ஹல்லேலூயா, 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 கருணையின் கரத்தால் காத்தீரையா, ஒரு வழி திறந்து என்னை நடக்க செய்தி, துக்கத்தின் நேரம் கைவிடாதிருந்தீ, தள்ளாடும் என்னை தாங்கினீரே, கருணையின் கரத்தால் காத்தீரையா, ஒரு வழி திறந்து நடக்க செய்தி, துக்கத்தின் நேரம்
வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறு எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லையே. அவருடைய நாமத்துக்கே புகழும் துதியும் செலுத்துவோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்முடைய நாமத்துக்கே மகிமையை உண்டாக்கணும். சகல துதியும் கனமும் உமக்கே தரும். கரங்களை தட்டி நாங்கள் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. இதுவரை நம்ம நடத்தினதும் தொடர்ந்து நடத்துவாராக. வந்த ஒருவரை சர்வசவாராக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் ஜெபம் பண்ண ஆயத்தம் இருக்க போகிறோம். தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக கூடியிருக்கும் பொழுது நாங்கள் இப்பொழுது தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் வந்து வசனங்களை சொல்ல கேட்க போகிறோம். ஆகவே இப்பொழுது தேசங்களுக்காக சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவார். அதுக்கு பிறகு நாங்கள் சின்ன பிள்ளைகள் அழைத்து வசனங்களை கேட்க போகிறோம். தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். நாங்களுக்கு உற்சாகமானதோடு கொடுக்க போகிறோம். அந்த வேளையில் சிறுவர்கள் வசனங்கள் சொல்வார்கள். அன்பான கர்த்தாவே, இந்த நாங்கள் வேளையில் உற்சாகமானதோடு நாங்கள் காணிக்கை கொடுக்க போகிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கை அங்கீகரித்து எங்கள் ஆசைகளை அச்சபிக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு சிறிய பிள்ளைகள் பெரியவர்களையும் உடைய பிரச்சனை கடந்து வரட்டும். இப்பொழுது வார்த்தைகளை வசனங்களை சொல்லுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய கடமை எங்களோட கூட இருந்து வழி நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அச்சபிக்கிறோம். ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென்.
நாங்கள் இப்பொழுது சின்ன பிள்ளைகளை வசனம் கேட்போம். அப்பொழுது நீங்கள் காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுவோம். வாங்க பொழுது வசனங்களை சொல்லுவார்கள். Trust in the Lord with all your heart and learn not on your own understanding. The Lord is my shepherd, I have everything I need. பொல்லாப்பு நீதியோடு வாடியும் கூட நம்பிக்கையும் போகாமல். ஆமென். ஆகவே ஞாயிறு பாடசாலை கொண்டு போகலாம். ஜெபம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, இந்த வேளையிலும் ஆண்டவர் ஞாயிறு பாடசாலை செய்கிற ஒரு வேளையிலும் ஆசீர்வதிங்க. வழிநடத்துகிற சகோதரிகளை பலப்படுத்தி இன்னும் ஆசீர்வாதத்தை கூட உங்களை கரம் கூட இருந்து வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் சிந்தனை திருப்புவோம். யோகம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கொண்டு செல்வோம். என்னுடைய நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலை ஆராதனைக்காக நன்றி. இந்த வேளையிலும் வைத்து பாடி ஆராதித்தோம், இந்த நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும். வார்த்தை பேசுகிறேன் நம்மளுக்கு கொடுக்கிறேன். வந்திருக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரை ஆளுகை செய்து உடைய வார்த்தையை கொண்டு பேசி நீங்கள் அமைப்பு நடத்தப்படுவதற்காய் மகக்கூடான மொழி தோற்றம் இயேசு நாமத்திலே பிதாவே. ஆமென். இன்றைய நாளும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி மனிதனுடைய வழிகள், மனிதனுடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனிதனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வழிகள், நாங்கள் போகும் பாதைகள், நம்முடைய வழிகள், இவர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கின்றார். அப்ப ஆண்டவர் காண்கிறபடினால் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நாளிலே இந்த மனிதனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை முதலாவது பார்த்திருக்கிறோம். அதற்கு பின்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்து இறுதியிலே நாங்கள் ஒரு ஒப்படைப்போடு கூட இந்த நாளிலும் நாங்கள் இந்த செய்தியை கேட்டு இந்த ஆண்டவர் கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி கர்த்தர் நம்மை சீர்தூக்கி பார்க்கிறார். எனவே நாங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்பதை நீதிமொழிகள் 14:12 படியாக சொல்கிறது. வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதில் முடிவோ மரண வழிகள். அல்லேலூயா. அகன்ற வழிகள் ஏராளமாக எங்கும் உண்டு, அவற்றில் முடிவோ மரணம் என்று வேதம் சொல்லுகின்றது. வருவாய் இயேசுவிடம் நீ வருவாய், வருவாய் ஜீவன் பெற நீ வருவாய். லௌகீக இன்பம் மாயையானது, தேவன் தருவது நிலையானது. வருவாய் இயேசுவிடம் நீ வருவாய், வருவாய் ஜீவன் பெற நீ வருவாய், நீ வருவாய், நீ வருவாய். அப்ப மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற அநேக வழிகள் உண்டாம், ஆனால் அவற்றில் முடிவோ மரண வழிகள் என்று சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வழிகள் நமக்கு செம்மையாக தோன்றுகிற அநேக வழிகள் உண்டு, ஆனால் அவற்றின் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அடுத்த வசனத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஏசாயா 55:7-9 வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய அல்ல. துன்மார்க்கன் அக்கிரமக்காரன் தேவனிடத்திலே திரும்ப சொல்லப்படுகிறது.
நாங்கள் ஒவ்வொரு காலத்திலே துன்மார்க்கமாய் போனோம். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வழியை நாங்கள் தெரிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வழி உத்தமமானது. எனவே அவருடைய வசனம் புடமிடப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்ப மனிதனுடைய வழிகள், அதாவது அகன்ற வழிகள், தேவனுடைய வழிகள் இடுக்கமான வழிகள். இயேசு சொல்கிறார், கேட்டு போகிற வழி அகலமாக இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமான வழி என்று சொல்லப்படுகிறது. எனவே ஆண்டவருடைய வழி உயர்ந்த வழிகளாக இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த எங்களுடைய வழிகளை விட்டு நாங்கள் முதலாவது திரும்ப வேண்டும், கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் மனதுருக்கமுடையவர், மன்னிப்பதிலே அவர் வள்ளலாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் மன்னிப்பதில் வள்ளலாய் இருக்கிறார். மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் வள்ளலவர், உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன்னினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே. அப்ப ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்திருக்கிறார், மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். உலகத்திலே மனிதனிடத்திலே மன்னிப்பை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தெய்வம் நம்முடைய கோணலான வழிகளை செவ்வையாக்கி, கரடான வழிகளை சமமாக்கி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மேய்ப்பன் நீதி பாதையிலே எங்களை நடத்துகிறவரிடத்திலே தேவன் பக்கமாய் நாங்கள் திரும்ப வேண்டும். எனவே அவர் நம்மை மன்னிப்பார். நம்முடைய வழிகள், தவறான வழிகள் இருந்து நாங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கிறார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறார். மன்னிப்பதிலே அவர் வள்ளலாக இருக்கிறார். எனவே தேவனிடத்திலே அக்கிரமக்காரர் துன்மார்க்கம் இல்லாமல் நாங்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் கிரமமாய் நாங்கள் நடக்க வேண்டும். கிரமத்துக்கு எதிரானது அக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் ஒழுங்கு கிரமமாய் நம்முடைய தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் பக்கமாய் முதலாக திரும்ப வேண்டும். தேவன் பக்கமாய் திரும்பின நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 37:5 சொல்கிறது, வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து என்றால் கர்த்தருக்கு கொடுத்து விடு என்று வேண்மன்றியா பாடுகிறார் அல்லவா? வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அப்படின்னா நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்திலே ஒப்புவித்து என்ன செய்ய வேண்டும்? அவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். எவ்வளவு நம்பிக்கை? 100க்கு 100 நாங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும். அரைகுறை நம்பிக்கை அல்ல. அரைகுறை நாங்கள் எங்களுடைய காரியங்களை அல்ல, கர்த்தர் மேல முழுவதுமாய் நாங்கள் வைத்து விட வேண்டும். அதுக்கு பிறகு அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம், அவர் எங்கள் சார்பிலே செயலாற்றுவாராம். எனவே நாங்கள் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவரிடத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். இப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 இப்படியாக சொல்லுவது, வாசிப்போம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். சுய புத்தி என்ற நம்ம கொண்டிருக்கிறது. அந்த சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிருந்து உன் பாதைகள் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப ஆண்டவர் எங்களுடைய வழிகள், அதாவது ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படி செய்வார்கள் வேறு சொல்லுங்கள். எனவே நம்முடைய வழிகள் முதலாவது கர்த்தருக்கு பிரியமானது. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நாங்கள் சோதித்து பார்ப்போம். நம்முடைய சுய புத்தியின் மீது நாங்கள் சாயக்கூடாது. தேவன் எதிரே பிரியமாக இருக்கிறார். நான் போகிற வழி சரியான வழிதானா? நான் போகிற பாதையிலே கர்த்தர் கூட இருக்கிறாரா? தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறாரா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன், அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே இப்படியாக ஜெபம் பண்ணுகிறார். நாமும் கூட இந்த நாட்களிலே
எங்களுடைய வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் அவருக்கு பிரியமான வழியிலே நடக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 143:10 நாங்கள் வாசிப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. சொல்லுவோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன். உம்மல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, எங்கள் துணையாளரே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என்னுடைய தேவன். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று நாங்கள் எங்களுடைய வழிகளை கத்திரத்திலே உபயோகித்து ஆண்டவரை உமக்கு பிரியமான வழியில் எங்களை நடந்தும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கும் பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்து செம்மையான வழியிலே நடத்துகிறவராக இருக்கின்றார். எனவே அருமையான சகோதரர்கள் சகோதரியே, நாங்கள் போகிற பாதை, நாங்கள் போகிற வழி எங்களுடைய வழி தனி வழி என்று நாங்கள் நினைத்ததுதான் நாங்கள் செய்து முடிப்போம் என்று நாங்கள் ஒரு நாளும் பெருமையோடு மகந்தியோடும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்த வேண்டும். அவரிடத்திலே நாங்கள் எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்ப வேண்டும். நாங்கள் அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லோடும் என்று நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். உடைய வழி எனக்கு காண்பியும் என்று மோசே கேட்டது போல நாங்கள் ஆண்டவரிடத்திலே உடைய வழி எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினது போல நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலே அவர் வழி நடத்தும் நல்ல மேய்ப்பனாக இருக்கின்றார். எனவே தேவன் நம்மை கரம் பிடித்தவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறபடினாலே அவர் நம்மை கரம் பிடித்தவர். காலமெல்லாம் அவர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கின்றார். எனவே நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு கர்த்தரிடத்திலே திரும்புவோம். சுய புத்தியிலே சாராது இருப்போம். எங்களுடைய வழியை கர்த்தரிடத்திலே ஒப்புவிப்போம். அவரே நமக்கு காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாட்களிலே பிரியமானவர்களே, வாலிபர்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். வாலிபம் எப்படிப்பட்டது என்பதை பிரசங்கியின் புத்தகத்திலே சொல்லுகிறதை நாங்கள் காண்கின்றோம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. வாலிபமும் இளவயதும் மாயை என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த நான்கு வாலிபம் மனம் போகிற போக்கிலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் இருக்கிறதா? ஆனால் நமக்கு எல்லாம் தகுதியாகிறார் என்று வேதம் சொல்கிறது. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் மனமும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாவற்றையும் எனக்கு தகுதியாகிறார்கள். அப்ப நாங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே வேறொருடைய பிள்ளைகள் நாங்கள் மனம் போன போக்கிலே எல்லாம் இந்த உல்லாச வாழ்க்கை வாழ்வமாக இருந்தால் நியாயத்திலே அங்கே கணம் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வாலிப பிராயத்திலே 12ஆவது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகர்த்தரை நினை என்று சொல்லப்படுகிறது. 12ஆம் பிரசங்கி 12 இறுதி பகுதியிலே சொல்லப்படுவது, நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று வேதம் சொல்கிறது. எனவே வாலிப நாட்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்?
சங்கீதம் 119:9 சொல்லப்படுகிறது. நாங்கள் எப்படி நாங்கள் வாலிப நாட்களிலே நாங்கள் எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு சங்கீதம் 119:9 சொல்லப்படுகிறது. வாசிப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. அல்லேலூயா. வாலிபன் தனது வழிகளையே எதனால் சுத்தம் பண்ணுவான், தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதே ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். வேதத்தில் உள்ள அதிசயமானைக்கும் நன்கு புரியும்படி, வேதத்தில் உள்ள அதிசயமானைக்கும் நன்கு புரியும்படி, தேவனேனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, தேவனே உமது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானே, அடிமை நானையா. ஆயிரமாயிரமாயி துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். வாலிப நாட்களிலே சிருஷ்டிகர்த்தனை நினை என்று வேதம் சொல்கிறது. வாலிபமும் இளவயதும் மாய் என்று வேதம் சொல்கிறது. எனவே மனம் போன போக்கிலே நடக்கும் பொழுது அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஒரு நாளில் நாங்கள் அவை கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று இந்த அறிவு நமக்கு தேவை. எனவே நான் வேத அதிசயங்களை நமக்கு அறியும்படி இந்த மனக்கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் கர்த்தருடைய வழி என்ன என்பதை அவருடைய வசனத்தின்படி நம்முடைய வாலிப நாட்களிலே பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்வோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இதற்காகத்தான் நாங்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் தியானித்து உங்களுடைய வழிகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நாங்கள் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறோமா, மனம் போன போக்கிலே என் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோமா, கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்புவோம். ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு இன்றைக்கும் கிருபை நாட்களிலே அவர் அவங்களுக்கு தருணங்களை, நாட்களை, நேரங்களை கூட்டிக் கொடுத்து அவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக்கி இருக்கிறார். எனவே எங்களுடைய வழியிலே போன காலம் போதும் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வழியை நடப்போம் வாருங்கள் என்று கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்புவோம். அவர்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். அதாவது சுய புத்தியின் மேல் சாராது இருப்போம். அவருக்கு பிரியமானதை செய்ய போதியும் என்று ஜெபிப்போம். வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வோம். அடுத்ததாக நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரர் 139 ஜெபம் பண்ணுகிறார். 23, 24, 139 தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்ப சங்கீதக்காரன் சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோன்னு பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்பதாக. நாமும் கூட நம்முடைய வழி சரியானதோ பிழையானதோ என்று ஒரு வழி அறிய முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவருடைய வழிகளிலே அவர் எல்லாவற்றையும், இந்த சங்கீதம் முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பார்த்தார். 1வது வசனம் சொல்வது, கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர்,
சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. அவருடைய பார்வைக்கு மறைவான ஒன்றுமில்லை. சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய கருவை உடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமான படைப்பாக நம்மை உருவாக்கி இருக்கின்றார். எனவே இந்த வாழ்க்கை ஒன்றுதான், அதை நாங்கள் நல்லபடியிலே வாழ்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே போய்ச்சேரோடு எப்படியும் வாழலாம் என்றல்ல, இப்படித்தான் வாழலாம் என்று ஆண்டவர்களுக்கு பாதை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுடைய சுய வழிகள் சுய புத்திகளை நாங்கள் சாராமல் கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்புவோம். கர்த்தருடைய வழியிலே நடப்போம், அவருடைய உத்தமமான வழியிலே நடப்போம். அவரே எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். எனவே தேவன் நமக்கு பாதை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். பாதை இல்லாத இடங்களில் எங்களுக்கு பாதை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். எனவே வழி நடத்துகிற தேவன். அப்ப நாங்கள் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்து எங்களுடைய தனிப்பட்ட முயற்சியினாலே முயற்சித்து ஒன்றும் நமக்கு கைகூடி வரவில்லை என்று உணர்வோமாக இருந்தால் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு உபயோகிப்போம். அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம். அவர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் எங்கள் சார்பிலே நிச்சயமாய் செயலாற்றுவார். எனவே இந்த நாளிலும் நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அங்கே சங்கீதக்காரன் இருப்பது போல, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே இருக்குமா இருந்தால் அதை எடுத்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இறுதியாக சங்கீதம் 32 இப்படி சொல்லுகிறதை வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. எனவே அவர் அறிவிப்பு கட்டுகிறவர், பாதை காட்டுகிறவர், ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறார். எப்படி பாடுகிறார்? அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். களி கூறுவோம், களி கூறுவோம், அவரைகள் மறந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை சொல்லி மகிழ்வோம். எனவே அவர் அறிவு புகட்டுகிறவர், பாதை காட்டுகிறவர், ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கின்றார். எனவே நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையின் கண்களை விட்டு எனக்கு ஆலோசனை சொல்வேன் அவர் நமக்கு வாக்குப்படுகிறார். எனவே இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொண்டு எங்களுடைய வழிகள் எல்லாம் அவரையே நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்வோம் என்று வாங்கிப்போம். எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய்ந்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் பக்கமாய் நாங்கள் திரும்புவோம்.
ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கிருபை நாட்களிலே தைரியமாய் நாங்கள் திருவாசன தண்டை சேர முடியும். மன்னிப்பதற்கு அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். எனவே இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நாங்கள் அந்த இருதயத்தை கடினப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். அரைகுறையாக இல்லை, முற்றிலுமாய் மனம் திரும்புவோம். முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாக இருப்போம். வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக, அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்ல தேவன். நிச்சயமாய் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே மனுஷனுடைய வழிகள் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவைகளை அவர் சீர்தூக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் இதுவரையிலே எப்படிப்பட்ட எந்த காரியம் எடுத்தாலும் ஆண்டவருக்கு நாங்கள் ஆலோசனை கேட்டுத்தான் நாங்கள் செய்கிறோமா? இது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும்ன்றாரா என்று பார்க்கிறோமா? நான் போகும் வழி சரியான வழி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமா? அப்படி இல்லாவிட்டால் இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை அடிக்கடி கேட்கிறோம். எனவே எங்களுடைய இதயத்தில் ஆழமாய் பதியும்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம்? பாடல்கள் மூலமாகவும் இன்னும் ஆழமாய் இந்த வசனங்களுக்குரிய செல்ல வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்து நாளிலே இன்னுமாக ஆண்டவரை கிட்டி சேருவோம். எங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஆண்டவரை இன்னும் நாங்கள் கிட்டி சேர வேண்டும், இன்னும் அவரை அறிய வேண்டும், இன்னும் அவருடைய சத்தியம் எங்களுக்கு அறிய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சியோடு தேவனை அண்டிக் கொண்டு நாங்கள் வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை கொண்டு வருகிறார். எனவே நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குகிறது, கர்த்தருடைய வருகை நெருங்குகிறது. அதற்கு முன்பதாக நாங்கள் அவருடைய வழியிலே நடப்போம் வாருங்கள் என்று நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம். வழங்கங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஆண்டவரை படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மாறாத கிருபை உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கானக பாதையில் நடந்தாயோ, காக்கும் கர்த்தர் உண்டல்லவோ. கானக பாதையில் நடந்தாயோ, காக்கும் கர்த்தர் உண்டல்லவோ. கானானை கொண்டு விடுவார், நீரூற்றுகளை கண்டடைவார். கானானை கொண்டு சேர்த்திடுவார், நீரூற்றுகளை கண்டடைவார். நடத்துவார், நடத்துவார், இயேசு உன்னை நடத்துவார். திகையாதே, கலங்காதே, இயேசு உன்னை நடத்துவார், இயேசு உன்னை நடத்துவார். நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கையில் சோர்ந்து போனாயோ மகனே நீ. நல்ல மேய்ப்பன் இயேசு இருக்கையில் சோர்ந்து போனாயோ மகனே நீ. பலப்படுத்தி நிறுத்துவார், கண்மலையில் உன்னை கட்டிடுவார். பலப்படுத்தி நிறுத்துவார், கண்மலையில் உன்னை கட்டிடுவார். நடத்துவார், நடத்துவார், இயேசு உன்னை நடத்துவார். அழைத்தவர் உன்னை நடத்துவார், மந்தைகளில் உன்னை சேர்த்திடுவார். அழைத்தவர் உன்னை நடத்துவார், மந்தைகளில் உன்னை சேர்த்திடுவார். ஜெயமாக உன்னை காத்திடுவார்.
திகையாதே கலங்காதே இயேசு உன்னை நடத்துவார் இயேசு உன்னை நடத்துவார் ஜெபப்படுவோம். உங்கள் நேசிக்கிற பரமபிதாவே, பணியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தருடைய வழி ஆண்டவரே என்னதென்பதை எங்களுக்கு போதித்து நடத்தும்படியாக ஆண்டவரே உமக்கு பிரியமான விஷயங்களுக்கு போதித்து நடத்தும். நீரே கூட தேவன் நல்லாவை எங்களை சுமையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவரை வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்திலே உண்டோன்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஆண்டுகிறேன். இந்த ஆராதனை வேளையிலே நாங்கள் உண்மையை சார்ந்து கொள்கிறோம். உங்களுடைய வழிநடத்துக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய வழிகள் ஆண்டவரே வீண் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அவருடைய முடிவு மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரை உபத்திரவம் என்று திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தீர் என்று சொன்னவர். எங்களை ஆண்டவரே மரண பரியந்தம் நீ நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகள் செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆரம்பிப்போம். கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காத்தவரே, தினம் காப்பவரே. முன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முன்னும் இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். முத்திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி விழித்திருக்கின்றேன். முத்திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி விழித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காவலரே, தினம் காவலரே. எண்ணங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் பாடுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா,
நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, நீ நன்றாய். எங்களுடைய எண்ணங்கள் ஏற்றங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்த தேவன். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவார்? அவருடைய வசனத்தின்படி காத்து நடப்பதனாலே என்று சொல்லப்படுகிறது. தேவ பிள்ளைகளாக இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலும் தேவனுடைய வல்லமையினால் நுழைந்தவர்களாய் வாழும் பொழுது தேவன் நம்மை பலமிக்க மனிதராக மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து கரம் பிடித்து நடந்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதான் இயேசு நம்மோடு கூட வருகிற தேவன். அல்லேலூயா. உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். துன்பம் வந்தாலும் மன துயரம் வந்தாலும், துன்பம் வந்தாலும் மன துயரம் வந்தாலும், தாங்கி எடுக்கிறீர் என்னை தோள் சுமக்கிறீர். தாங்கி எடுக்கிறீர் என்னை தோள் சுமக்கிறீர். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். உம்மருகிலே உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். இயேசு இருக்கிறார் என்கிற இயேசு வாழ்கிறார். இயேசு இருக்கிறார் என்று இயேசு வாழ்கிறார். எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. ஆமென். எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். ஆமென். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். உலக மேன்மையே என்னை விட்டு ஒழிந்து போகட்டும். உலக மேன்மையே என்னை விட்டு ஒழிந்து போகட்டும். இந்த நண்பமே என்னை கலந்து பெருகட்டும். ஆமென். இந்த நண்பமே என்னை கலந்து பெருகட்டும். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். பாடுவோமா? உலகமேன்மையே உலகமேன்மையே என்னை விட்டு ஒழிந்து போகட்டும். உலகமேன்மையே என்னை விட்டு ஒழிந்து போகட்டும். உந்த நண்பே என்னில் வளர்ந்து பெருகட்டும். உந்த நண்பே என்னில் வளர்ந்து பெருகட்டும். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். உம்மருகிலே இருக்கணும் அப்பா, உம்மை துதிக்கணும். இயேசு அப்பா, உம்மை துதிக்கணும். அவரை துதிப்போமா? நம்ம வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடப்போம். மனுஷனுடைய வழிகள் அல்ல, கர்த்தருடைய வழிகளை நாங்கள் நடக்கும் பொழுது பரலோகத்துக்கு நேராக நடக்க முடியும். மனுஷனுடைய வழியில் நடக்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான வழி நடக்க முடியும். இயேசுவின் பெண் செல்லும் போது பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னால் இல்லாமல் ஒருவன் பிதாவிடம் வர முடியாது. ஆகவே அவரே வழியாக இருக்கிறார், அவரே உண்மையான சத்தியமாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடப்பார்கள். நன்றி என்று சொல்லி தேவனுக்கு துதிப்போமா? ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளை நாங்கள் நடப்போம் என்று தீர்மானம் எடுத்தவர்களாக
தேவ சமூகத்தை விட்டு கடன் செல்லும் என்பதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே, சுத்த இதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை தாங்கும்படி செய்யும் என்று கேளுங்கள். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விலக்காமலும் இருமென்று தாவீது கேட்கிற பிறகா நாம் ஒவ்வொருவரும் கேட்போம். சுத்த இதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை தாங்கும்படி செய்யும் கர்த்தாவே. அல்லேலூயா. நான் நடக்கும் வழியை எனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. எங்கள் மேலே உங்களுடைய கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை தாருங்க. நாங்கள் உங்களுடைய வழியிலே நடக்க பிரியப்படுகிறோம். எவனே ஓரி மஷந்தலகரதரபோ உரவஷதரகரதரபோ உரமமஷதலவரபா. உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக நான் மரண இருளையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படி தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது அடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும். தேவனே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்கள் தானே. இந்த ஞாயிறு வேளை இந்த ஆராதனையில் உங்களுடைய வழிகளை எங்களுக்கு காண்பித்தீர். அந்த வழிகள் நடப்போகின்ற பிள்ளைகள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆண்டவரை இந்த ஒப்புக் கொடுத்தபடி ஆண்டவரை நடத்தும் ஐயா. நடந்து வந்த பாதையில் கரடு முரணான காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் எல்லாமே இலகுவாக இருக்கும். ஆகவே அவருடைய அருகிலே இருப்போம், அவரை துதிப்போம் என்று முடிவெடுப்போம். அல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேற்றரவாளரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண போகிறேன். யாரெல்லாம் உங்களுடைய இதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, இயேசுவே, சுத்த இதயத்தை எனக்குள்ளே தாரும். நிலைவரமான ஆவியினை தாங்கும்படி செய்யும்படி கேட்கிறவர்களுக்கு தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் வெற்றி உண்டு. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருடைய நாமம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ள அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளால் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Jesus Christ is Lord. Nam Yeshua kunaladu ondume illaye. Nam Yeshua kunaladu ondume illaye. Alavare nambuvo endendru aradippo. Alavare nambuvo endendru aradippo.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் பரலோக பிதாவே, இந்த வாரத்தில் இந்த இடத்துல கூடி வர கிருபை செய்வீங்க. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வழிகளை எங்களுக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த நாடு கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல கூடிய வார்த்தைக்கு செவிமடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான நன்மையினால் ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக கோடிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, வரும் பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்க விடுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வாரத்தில் இந்த இடத்துல கூடி வரத்தக்கதாக உங்களுடைய பலன் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இன்றும் இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் வர முடியாது இருக்கிறவர்கள் வந்து சேர கிருபை செய்யும். ஆண்டது கடைசி காலமாக அப்படியா ஒவ்வொருவரும் ஆண்டவர் கெட்டு போவது உமக்கு பிரியமில்லை. இந்த கடைசி நாட்களில் வந்து சேர கிருபை செய்யும். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதியும். போக்கிலும் பலத்திலும் கூட இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சொல்லுவோம் எல்லாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகரபகாரங்கள் பரவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிறவை பிதாவாகி தேவனோடு இடைவிடாத அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.